வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து முட்டை சேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முட்டை சேவைனா இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதும் கிடையாது, என்ன புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா, சேமியாலாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்க. பார்த்தா உப்புமா மாதிரியே இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் போட்டுக்கலாம். சுடுது சட்டி. சுடலைன்னு சொன்னேன், சட்டி சுடலைன்னு சொன்னேன். சரி, ஓகே. எல்லாத்தையும் போட்டால் சாப்பிட முடியாது. இங்கே சேமியா உப்புமா அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். சைடிஷ் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். சரி, கையில் காசு கட்டாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வாடகை வேறு வந்துச்சு பக்கத்தில், அதனால் சைடிஷ் வந்து பெருசாக செய்யலை. ஏன்னா டெய்லி வீடியோ போடுறோம், டெய்லி நிறையா செலவாகல் ஆகுது, அதுக்கு தக்கன வருமானங்கள் வரல. அதனால் இன்றைக்கி வந்து முட்டை சேவை மட்டும்தான் சொன்னார். அவர் சொல்லியிருந்தா நம்ம வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவர் வந்து சொன்னார் முட்டை சேவை மட்டும்தான். அதனால் முட்டை சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். வாசனையெல்லாம் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம உப்புமாவில் கிண்டி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அந்த மசாலாலாம் போட்டு சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. தக்காளி இல்லாமல் போட்டாங்க. தக்காளி போட்டு கதை கேட்டியா? டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான், ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. தேங்காய் சட்னி மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்புமா மாதிரி கொஞ்சம் அந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி போட்டு சாப்பிடுவோம், அது மாதிரி. பட்டை பட்டை லவங்கம் போட்டது சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். நீ பட்டை லவங்கம் போடாமல் பண்ணி பாரு, நல்லா இருக்காது.
கொஞ்சம் கொஞ்சம் காண முடியும். ₹100 சாப்பிடணும்னு தோணுச்சு. ஓகே, சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி முட்டை சேவை அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி போடுறதுன்னு தெரியல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று திட்டினேன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன தடவை திட்டினீங்கன்னா நான் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிடுவேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் போட்டால் வேறு வழி இல்லை. அது ஸ்டார்டிங்லேயே போடணும். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, போட்டலாம், ஒரு பிரச்சனை. நான் வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் என் ஒய்ஃபை திட்டு வந்து ரன் பண்ணிட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு குறை இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, இந்த வீடியோ முட்டை சேவை அது சொன்னவருக்காக. முட்டை சேவை வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சேமியா, அந்த ரவை, இந்த மைதா, இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக என்னால் சாப்பிட முடியல. சோறுனா சாப்பாடு அப்படின்னா வெளுத்து கட்டிடுவேன். எனக்கு அந்த மாதிரி வீடியோவாக கொடுங்க தயவு செஞ்சு. இன்னும் பீஸா, பானிபூரி நிறையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வரும். என்னால் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து இது முடிஞ்சுது. தயவு செஞ்சு வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. நான் முன்னெல்லாம் 2 வீடியோ 3 வீடியோ வாரத்துக்கு வந்து 2 வீடியோ 3 வீடியோ போடும்போது நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வியூஸ் வந்து அதிகமாக போடல. 1000 வியூஸ் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனாலேயே வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு அதை சமைச்சி வச்சுக்கிட்டு எல்லா வேலை பண்ணுறோம். அந்த போடுறதுக்கான எஃபர்ட்டுக்கு நாங்கள் எஃபர்ட் போடுறோம், அதுக்கு தக்கன பலன் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ இருக்குது. டெய்லி ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.